அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம். கரணங்களை பற்றி பார்த்து வரும் வரிசையில் தற்போது கரசை கரணத்தை பற்றி பார்ப்போம். கரசை கரணம் இதன் மிருகம் யானை. இவருக்கு அதிதேவதை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆவார். தெய்வம் கற்பக விநாயகர். அதிதேவதை பூமி. கிரகம் குருவும் சந்திரனும் இருவரும் வருவார்கள். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் யானை போல் தைரியம் மிக்கவர்கள். எதை கண்டும் மனம் தளர மாட்டார்கள். இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் போல் தெரிந்தால் உடனடியாக பால் சோறு நைவேத்தியம் விநாயகருக்கு செய்து வர பிரச்சனைகள் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் சென்றுவிடும். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் யானை சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாம். அதாவது யானை தும்பிக்கையை தூக்கி கொண்டிருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடலாம். அந்த சிலைகளை மற்றவர்கள், அதாவது வீட்டிற்கு வரும் நபர்களின் கண்ணில் படுமாறு வைக்க வேண்டும். இது சிறப்பு. வசதி படைத்தவர்கள் அவர்களது நிலைவாசல் கதவு, முதல் கதவு, வீட்டின் நிலைவாசல், அதில் யானையின் படத்தை கூட, யானையின் உருவத்தை பொறிக்கலாம். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் தன் களத்திரத்தின் மீது அதீத பாசமுள்ளவர்களாக இருப்பார்கள். கஜமோட்ச ஸ்தலங்களை வணங்கவும் இவர்களுக்கு வரும் பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும். அதாவது கஜமோட்ச ஸ்தலங்கள் என்பது காரமடையில் உள்ள ரங்கநாதர் கோவில் கஜமோட்ச ஸ்தலம். அது அங்கு செல்லும் போது யானையின் உருவ சிலை இருக்கும். ரங்கநாதரை வணங்கிவிட்டு யானையையும் வணங்கி வர நல்லது நடக்கும். ஏழ்மையில் பிறந்தவர்கள் கூட, இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல வசதியான நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்வார்கள். இவர்களின் செயல்பாடுகள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்வார்கள். ஆனால் அந்த செயலில் வெற்றி கிட்டும். இவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பார்கள். சாஸ்திர அறிவும் கொஞ்சம் இருக்கும். இவர்கள் திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் உடனே அமையும். இவர்களுக்கு திருமணமான ஒரு வருடத்தில் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைந்துவிடும். போட்டியாளர்களை வெல்லும் சக்தி பெற்றவர்கள். இந்த கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் யாராவது போட்டி கலைத்தால் தாராளமாக செல்லலாம். இந்த கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக கபடி போட்டியில் இருப்பார்கள். இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பலமாக இருக்கும் பொழுது தேர்தலில் நின்றால் கூட ஜெயித்து விடுவார்கள். இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள். திட்டமிடாத காரியங்களிலும் வெற்றி கிட்டும். இவர்களுக்கு தைரியக்குறைவு ஏற்படும் போது
கருப்பண்ண சுவாமிக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபடலாம். விநாயகருக்கு பால் சோறு படைத்து நைவேத்தியம் செய்து தானம் செய்யலாம். இந்த கரசை கர்ணத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணியும் போது கருப்பு உடை உடுத்த வேண்டும். அது அவர்களுக்கு நன்மை பயக்கும். பூஜை அறையில் ஒரு விநாயகர் சிலை, ஒரு யானையின் சிலை வைத்து வழிபடலாம். அப்படி வழிபட முடியாதவர்கள் விநாயகர் படத்தையும் யானை தும்பிக்கையை தூக்கி கொண்டிருக்கும் ஒரு படத்தையும் வைத்து வழிபட நல்லது நடக்கும். இந்த கரசை கர்ணத்திற்கு உரிய பூ செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை விநாயகருக்கும் யானைக்கும் வைத்து வழிபட வேண்டும். இவர்களுக்கு பிடித்த தெய்வத்திற்கு பாலபிஷேகம் செய்வதும் நல்லது. இஷ்ட தெய்வம் என்று உண்டல்லவா, அந்த இஷ்ட தெய்வத்துக்கு இவர்கள் பாலபிஷேகம் செய்தால் இவர்களுக்கு நன்மை நடக்கும். அதே போல இவர்களுக்கு எல்லா காரியங்களும் தானாகவே நடக்கும். ஒரு பிரச்சனை என்று வரும்போது இவர்கள் விநாயகரையும் யானையையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிவிட்டு அந்த பிரச்சனைகள் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கடவுளிடம் விட்டுவிட்டால் அந்த பிரச்சனைகள் தானே சரியாகிவிடும். இந்த கரசை கர்ணத்தில் பிறந்தவர்கள் ஒரு பூஜைக்கு பால் அன்னம் கொடுக்கிறீர்கள் என்றால் அதை ஈய பாத்திரத்தில் வைத்து கொடுக்க வேண்டும். சில்வர் பாத்திரத்திலோ ஒரு பித்தளை பாத்திரம் இது போன்று வைக்காமல் சாதாரண ஈய பாத்திரத்தில் வைத்து கொடுக்க நல்லது நடக்கும். வியாழக்கிழமையில் விரதம் இருந்து விநாயகரையும் யானையையும் வணங்க நல்லது நடக்கும். இக்கர்ணத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் எதை பற்றி பேசினாலும் தைரியமாக பேசுவார்கள். தான் சொல்ல வேண்டிய கருத்தை வற்புறுத்தி ஸ்ட்ராங்காக இதுதான் சரி என்று பேசுவார்கள். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். எனது போன் நம்பர் 94 87 31 33 00 மற்றும் 93 64 11 12 94. மீண்டும் அடுத்த கர்ணத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு வீடியோ பத்தாது. ஒரு கர்ணத்தை பற்றி பேசினால் 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் முக்கியமான கர்ணத்தை பாயிண்ட் மட்டும் தெரிந்து கொண்டால் அதை பின்பற்றி சரியாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் என்பதால் கொடுத்திருக்கிறேன். இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். பள்ளிப்பாளையம் தனக்கோடி. வாழ்க வளமுடன்.